நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். கடந்த 2-3 நாட்களாக நம் அனைவரும் செய்திகள் மூலமாக தெரிந்து கொள்ள விஷயம், போதையின் நடமாட்டம் என்பது மிக அதிகமாக அதிகரித்து மத்திய சென்னை பகுதியில் உள்ள சூளைமேட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பெண் ஊழியர் வீட்டில் கூட பல கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் ஒருவரோட இறால் பண்ணையில இருந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. சென்னை விமான நிலையத்தில் பல கோடி ரூபாய்க்கு கொக்கைன் போதைப் பொருள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் எதை உணர்த்துகின்றால், சென்னை என்பது இந்த போதை பழக்கத்தோட இந்த ரூட் மேப்பில் வந்து சென்னையை எடுத்து வந்துட்டாங்க. ஸோ சென்னை வழியாக பல்வேறு நகரங்களுக்கு, இந்தியாவில் உள்ள நகரங்களுக்கு, உலகத்தில் உள்ள நகரங்களுக்கு சென்னை மூலமாக இந்த போதைப் பொருட்கள் கொண்டு செல்வது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதை தான் நாங்கள் தேர்தலிலுமே வலியுறுத்தி மக்களுக்கு எடுத்து சொல்ல முயன்ற விஷயம் இதுதான். ஏனென்றால் இது அரசியலை தாண்டி சமுதாய சீர்கேடை உருவாக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையாளாக தன்மைதான். அவர்களோட சரியான நிர்வாகம் இல்லாத காரணத்தினால் எப்போதும் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்று பஸ் கண்டக்டர் அடிக்கிறது, போலீஸ்காரங்களை வெட்டுறதுன்னு சொல்லி காவல்துறையினருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு கேவலமான சூழ்நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. இந்த போதைப் பொருள் விநியோகம் செய்பவர்கள் திமுகவில் பொறுப்பை வாங்கிட்டு அந்த பொறுப்பை பயன்படுத்தி யாரையும் மதிக்காம, காவல்துறையை வந்து கண்டுக்காம, நிறைய பேரை கையில் போட்டுக்கிட்டு முதல்வரோட போட்டோ எடுக்கிறது, இந்த தொகுதி எம்பியை கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட கடை ஓப்பன் பண்றது என்று சொல்லி பல்வேறு தவறான காரியங்களில் ஈடுபட்டு இன்று சென்னை இந்த ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு, தமிழகம் முழுவதிலுமே போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். இதற்கு தொடர்ச்சியாக பாரதிய கட்சி களத்தில் இறங்கி மக்களுக்காக போராட உள்ளோம். இதுக்கு வந்து மொத்தமா யார் யார் பேரெல்லாம் மிஸ் ஆயிருக்கோ அந்த பட்டியலை தயார் செய்யக்கூடிய வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பல ஆயிரம் நபர்கள் அவர்கள் பெயர் வந்து பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதை உறுதி செய்திருக்கிறார்கள். தேர்தல் அன்னைக்கு எத்தனையோ நபர்கள், ஆயிரக்கணக்கான நபர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது வீட்டுக்கு வந்து பூத் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. பூத் ஸ்லிப் கொடுக்கும் போது இருந்த பெயர் வாக்குச்சாவடிக்கு போகும்பொழுது இல்லை. அப்படின்னா இந்த நடுப்பட்ட காலத்தில் யாரோட வேலையாக இருக்க முடியும்? பிஎல்ஓக்கள் எல்லாமே மாநில அரசாங்கம், ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பின பிஎல்ஓஸ் தான் வீடுகளுக்கு போய் செக் பண்ணுறாங்க. ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் மனைவி 20 ஆண்டுகளாக ஒரே வாக்குச்சாவடியில் வாக்களிக்கக்கூடிய கணவர் மனைவி இருக்கக்கூடிய வீட்டில் கணவர் பேர் இருக்கு, மனைவி பேர் இல்லை. எப்படி இந்த பேர்களெல்லாம் நீக்கம் செய்யப்பட்டன? குறிப்பாக யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று இவர்கள் நினைத்தார்களோ, குறிப்பாக அந்த பெயர்களை நீக்கம் செய்து தேர்தலில் ஒரு புது வியூகத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறலாம் என்கின்ற இந்த ஒரு புது சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான நடவடிக்கை எடுப்பதில் பாஜக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட போதிய அளவுக்கு பாஜக கிட்ட வாக்குச்சாவடி முகவர்களே இல்லாத காரணத்தினால தான் அவங்க கிட்ட அந்த பட்டியலே சரிபார்க்க கூட முடியாத அளவுக்கு தான் பாஜக இருக்கு. மத்திய சென்னையை பொறுத்தவரையில, மற்ற இடங்களை பற்றி எனக்கு தெரியல, மத்திய சென்னையை பொறுத்தவரையில அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் மதுரையில் இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய 1300 பூத்தில் உங்களுக்கு போடுறதுக்கே ஆள் கிடையாது அதிமுக கூட்டணியில். ஸோ அவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் தான் இன்றைக்கி பூத் வேலையை பார்க்குற அளவு தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஏன்னா பாஜகவுக்கு கிட்டத்தட்ட அனைத்து பூத்துகளிலுமே ஆட்கள் நியமனம் செய்து வெளியே டேபிள் போட்டு மிக சிறப்பாக களப்பணி ஆற்றிய எங்கள் தொண்டர்கள் காலை 6 மணி முதல் மாலையில் வந்து அந்த பெட்டியை பேக் பண்ணி கொண்டு போயிட்டு லைலா காலேஜ் சேர்க்கிற வரைக்கும் எங்கள் ஆட்கள் கூடவே இருந்து தேர்தலை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். ஆனால் இதை வந்து அதிமுகவால் பர்டிகுலராக சென்னையில் வந்து சொல்ல முடியாது. ஆகவே விஷயம் தெரியாமல், நடப்பு என்னவென்று தெரியாமல் கண்மூடித்தனமாக பேசுவது என்பது திரு ஆர்.பி. உதயகுமாருக்கு கைவந்த கலை. அந்த அடிப்படையில் இதையும் பேசியிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம வந்து சொல்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அவரோட புகாருக்கு அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்லை இந்த மாதிரி புகார்லாம் எங்களுக்கு வரல. இதெல்லாம் வந்து
இது எப்படின்னா எந்த பட்டன் அழுத்தினாலும் தாமரைக்கு ஓட்டு விழுதுன்னு இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, இண்டி கூட்டணி சொல்லுவாங்கல்ல. இப்போ கூட பாருங்க, ஜூன் 4க்கு பிறகு திமுகவில் உள்ள பல வேட்பாளர் கதற போறாங்க. நாங்கள் வந்து உதயசூரனுக்கு ஓட்டு போட்டெல்லாம் தாமரைக்கு போயிருச்சு, அதனால தான் தாமரை வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்க போறாங்க. இவங்க வெற்றி பெறும் போதெல்லாம் ஈவி நல்லா இருக்கும். எப்பெல்லாம் தோல்வி அடைகிறார்களோ, உதாரணத்துக்கு இந்த 2024 தேர்தல் தமிழகத்தில் மிகப்பெரிய தோல்வி திமுக சந்திக்க போகிறது. சந்திச்ச உடனே அவங்க வெளியே வந்து கூவ போகின்ற விஷயம், எங்க ஓட்டு போட்டால் தாமரைக்கு ஓட்டு விட்டு ஜெயிச்சாங்கன்னு சொல்ல போறாங்க. ஈவி குறை சொல்ல போகிறார்கள். அவர்களோட கையாளகத்தன்மையினால் தோத்தாங்க என்பதை ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து மக்களுக்கு பிடிச்சி போச்சு. வெற்றி என்பது மக்கள் வந்து பாஜகவின் பக்கம் இருக்கும் காரணத்தினால் வெற்றி பாஜக வரப்போகிறது. வேற யாருக்கு எந்த பட்டன் எடுத்தாலும் ஓட்டு மாறி விடுது என்பதெல்லாம் வந்து கதை கட்டக்கூடிய விஷயம். அது நாம் தமிழரை சார்ந்தவர்களுக்கு கதை சொல்லுவது புதிதல்ல. ஸோ அண்ணன் எவ்வளியோ தொன்ற வழிங்கிற மாதிரி தலைவர் என்ன மாதிரிலாம் கதை விடுவார், அதே மாதிரி அவர்களோட வேட்பாளர்களும் விதவரமாக கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற இடங்களை பற்றி எங்களுக்கு தெரியல. ஆனால் மத்திய சென்னையிலும் கோவையிலும் பெரிய அளவில் இருந்ததுனால் நாங்கள் வந்து மக்களோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சார்ந்த துறை அதிகாரிகளுக்கு இதை எடுத்துகிட்டு போய் இது இஷ்யூவாக எடுத்துகிட்டு போகணுங்கிற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். மற்ற இடங்கள் நடைபெற்றதை பற்றி எனக்கு தெரியாது. என்னோட தொகுதியில் நான் போட்டியிட்ட தொகுதியிலே இருந்த பிரச்சனையை முன்வைத்து நான் மக்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன். கோயம்புத்தூர் ஏற்பட்ட பிரச்சனைக்காக திரு அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். ஸோ எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மக்களுக்காக எடுத்து செல்ல. இது வந்து ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய ஒரு காலகட்டம். மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது அந்த ஓட்டு தான். அந்த அடிப்படை அதிகாரத்தை பிடுங்குவது என்பது ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். அதெல்லாம் இன்னைக்கு திமுக பண்ணியிருக்காங்க. இது மக்களோட அடிப்படை. அந்த அடிப்படை ஜனநாயக உரிமையை பிடுங்கி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது கோழைத்தனம். அந்த கோழைத்தனத்தை திமுக கையாண்டிருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் குரல் கொண்டு இருக்கிறோம்.